சிக்கன், மட்டன் எல்லா வெஜிடபிள்ஸும் கொடுத்து பழக்கினதுக்கு அப்புறம் தான் என் பையனுக்கு நான் ஃபிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட அவனுக்கு நான் ஃபிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ அவனுக்கு 9 months ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட் டைம் மீன் கொடுக்குறப்ப சுத்தமாக முள் இல்லாத ஃபிஷ்ஷாக வாங்கிக்கோங்க. இது ரெட் ஸ்னாப்பர், பெரிய சைஸு. அது வேர்ட்டிக்கலாக கட் பண்ணதுனால ஒரு சின்ன முள் கூட இருக்காது. உப்பு, மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு வயசு கீழே இருக்க குழந்தையாக இருந்தால் கூட நம்ம வாஷ் பண்ணுறதுனால உப்பு போட்டு கழுவலாம், அது தப்பு இல்லை. உப்பு, மஞ்சள் போட்டு நல்லா ஒரு 5 minutes வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை கழுவிடுங்க. நான் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறப்ப அதை ப்ளெயினாக ஸ்டீம் மட்டும்தான் பண்ணி கொடுத்தேன், கூட எதுவுமே ஆட் பண்ணல. நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர் ரெண்டும் நீங்கள் ஆல்ரெடி பழக்கப்படுத்திருந்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே சீ ஃபுட் மட்டும் இல்லை, வேறு எந்த புது ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இருந்தாலும் மார்னிங் ஃபுட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை அதனால் ஏதாச்சும் அலர்ஜி வந்துச்சுன்னா அதை மெடிக்கலி ட்ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் அப்படியே அதை கொடுக்கலாம். இல்லைன்னா ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக ஜீரகமும் போட்டு சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா அதில் உங்களுக்கு வேணும்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் இதில் போட்டு லைட்டாக பரட்டிக்கோங்க. இதுலேயே நீங்கள் சாப்பாடு போட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடோடு சேர்த்து கொடுக்கலாம், இல்லைன்னா வெறும் ஃபிஷ் மட்டும் கொடுத்தா கூட டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நான்வெஜ் சாப்பிட்றப்போ சிக்கனும் மட்டனோ இல்லை ஃபிஷ் மட்டும் சாப்பிட்டா கூட போதும், ரைஸ் சாப்பிட்ணுன்னு சொல்லி கம்பல் பண்ணாதீங்க. ஒரு 1 yearக்கு அப்புறம் என் பையனுக்கு நான் இந்த மெத்தடில் தான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கொடுத்தேன். ஒரு போன்லெஸ் ஃபிஷ்ஷில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, ஜீரகத்தூள், கொரியாண்டர் பவுடர், பெப்பர் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருவேன். ஒரு 15 minutes மேரினேஷனுக்கு அப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிக்கோங்க. ஃபிஷ் ஃப்ரைக்கு எப்போவுமே தேங்காய் யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்சோ ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதோட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பேனில் அந்த ஃபிஷ்ஷை வச்சு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும், நீங்கள் 2 பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு ஃபிஷ் கொடுக்குறப்ப அது முள்ளில்லாத ஃபிஷ்ஷான்னு மட்டும் பார்க்குறது முக்கியம் இல்லை, கண்டிப்பாக அதில் மர்க்கரி கண்டென்ட் இருக்கக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. ஃபிஷ் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தி. அது வீக்லி 2 to 3 times கொடுக்கலாம். மேக்ஸிமம் அதை ஸ்டீம் பண்ணி கொடுக்குறது ரொம்ப ஹெல்தி. என் பையனுக்கு ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்றப்போ கூட வேறு எந்த குழம்போ வேறு எதுவுமே பிடிக்காது. ஸோ இதே பேனில் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் போட்டு சாப்பாடை நல்லா மிக்ஸ் பண்ணி ஊட்டி விட்டுருவேன். அந்த ஒயிட் ரைஸ்லையும் ஃபிஷ்ஷோட டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் இருக்கிறதுனால அவனும் அதை கொஞ்சம் சாப்பிட்டுப்பான். இந்த 2 ரெசிபியுமே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்தி. கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் குழந்தைங்களுக்கான நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.